வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக ஹிருதயம். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளே ஏற்கனவே இருக்கும் அமைதியை மெதுவாக நினைவூட்டுகின்றன. இந்த சத்சங்கத்தை மனதார கேளுங்கள். நாளடைவில் ஆனந்தம் இயல்பாக உங்களை அடையும். வாருங்கள், அமைதிக்குள் ஒன்றாக பயணிப்போம். வணக்கம். இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனா அதை புரிஞ்சிக்க இப்போதைக்கு வார்த்தைகளை பயன்படுத்துறோம். பொதுவா எல்லாரும் எதுக்காக இங்க வரீங்க? ஏதோ புதுசா தெரிஞ்சுக்கலாம், எதையாவது கத்துக்கலாம்னு தானே. ஆனா உண்மையை சொல்லணும்னா 100 சத்சங்கங்களை கேட்பதை விட ஒரு சில நொடிகள் ஆழ்ந்த மௌனத்துல உட்கார்ந்துருக்கிறது தான் சிட்டிங் இன் த சைலன்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ குருமார்களை பார்த்திருப்பீங்க, நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ எங்க இருக்கீங்க? இன்னும் அந்த தேடல்ல தானே இருக்கீங்க. காரணம் என்னன்னா, நீங்க தேடுற விஷயம் உங்களுக்கு வெளியில இல்ல. நீங்க எதை தேடுறீங்களோ அதுவா ஏற்கனவே நீங்க தான் இருக்கீங்க. நம்மள பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? என்ன நான் மாட்டிக்கணும், என் மனசை சரி பண்ணணும் அப்படின்னு போராடுறது தான். நான் சொல்றேன், உங்ககிட்ட மாத்துறதுக்கு எதுவுமே இல்ல. தேர் இஸ் நத்திங் டு சேஞ்ச். நீங்க நீங்களா இருங்க. உங்களோட உண்மையான இயல்பு தெய்வீகமானது, சந்தோஷமானது. இத கொஞ்சம் சயின்டிஃபிக்கா பார்ப்போம். இந்த உடம்பு பார்க்கறதுக்கு கெட்டியா சாலிடா தெரியலாம். ஆனா ஒரு எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா இது வெறும் கோடிக்கணக்கான அணுக்கள். ஒரு அணுவை எடுத்துக்கிட்டா அதுக்கு நடுவுல புரோட்டான் இருக்கும், சுத்தி எலக்ட்ரான் சுத்தும். நடுவுல என்ன இருக்கு? வெறும் கேப் தான். அப்போ இந்த அண்டவெளி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்க உடம்பும். கிரகங்களுக்கு நடுவுல எப்படி இடைவெளி இருக்கோ அதே மாதிரி உங்க உடம்புக்குள்ளேயும் இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி வெற்று இடம் கிடையாது. அதுதான் கான்ஷியஸ்னஸ், அதுதான் பிரக்ஞை, அதுதான் நீங்க. அப்போ நீங்க வெறும் உடம்பு கிடையாது. இந்த பிரபஞ்சமே ஒரு துடிக்கும் உயிர், பல்சேட்டிங் பீயிங். அதுல நீங்களும் ஒரு அங்கம். வாழ்க்கையில நமக்கு ஏன் இவ்ளோ குழப்பம்? ஏன் அமைதி இல்ல? ஏன்னா நாம ஒரு ஹிப்னோட்டிசம் நிலையில இருக்கோம். நான் இந்த உடம்பு, எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, எனக்குன்னு கஷ்டங்கள் இருக்குன்னு நம்புறோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, எனக்கு நிம்மதியே இல்ல, நான் எங்கேயாவது காட்டுக்கோ ஆசிரமத்துக்கோ போய் அமைதியா இருக்க போறேன்னு சொல்வாங்க. நான் அவங்களுக்கு சொல்ற பதில் இதுதான். இப்போ இந்த நிமிஷம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களால அமைதியா இருக்க முடியலன்னா, நீங்க இமயமலைக்கே போனாலும் அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா நீங்க எங்க போனாலும் உங்க மனசையும் கூடவே தூக்கிட்டு போறீங்க. உண்மையான ஆன்மீகம் என்ன தெரியுமா? யூ ஆர் இன் யுவர் ரைட் பிளேஸ் ரைட் நவ். நீங்க இப்போ எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ, அது நல்லதோ கெட்டதோ, அதுதான் உங்களுக்கான சரியான இடம். முதல்ல அத முழுசா ஏத்துக்கோங்க. எப்போ நீங்க நான் வேற மாதிரி இருந்திருக்கணும், இப்போது இந்த சத்சங்கத்தில் இருந்து சில ஆழமான சத்திய வரிகள் மீண்டும் மௌனத்திலிருந்து உங்கள் உள்ளே விழ மனதார கேளுங்கள். நாளடைவில் சத்தியம் தானாக உணரப்படும். அமைதியில் அமர்வது எந்த வார்த்தைகளை கேட்பதை விட சக்தி வாய்ந்தது. நீ வெளியில் எதையோ தேடிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ தேடுவது எதுவோ அதுவாகவே நீ இருக்கிறாய். போவதற்கு எங்குமில்லை, செய்வதற்கும் ஒன்றுமில்லை, எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது. ஆனா அமைதியா இருக்கும்போது ஒரு சவால் வருதே. ம் உன் சொந்த எண்ணங்களையே நீ சந்திக்க வேண்டியிருக்கு. ஆமாம். அப்போ மனம் உன்னை தாக்குகிறது. அது கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளையும் கொண்டு வருகிறது. அப்போ எல்லா போதனைகளும் எல்லா போதனைகளும் ஒரு பொய். இருக்கும் ஒரே உண்மை உன் ஆன்மா. அது நீயே. அப்போ நாம சேர பெரிய தவறு என்ன? மக்கள் செய்யும் தவறு தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பது. மாத்திக்க முயற்சி செய்யக்கூடாதா? மாற்றுவதற்கு எதுவும் இல்லை. நீ நீயாகவே இரு. என் இயல்பு எது? உன் இயல்பு தெய்வீகமானது. நீ தோற்றமளிப்பது போல் நீ இல்லை. ஆனா நான் அப்படி நம்பலையே. நீ இந்த உடல் மனம் என்ற தோற்றப்பாடாக உன்னை இன்னும் நம்புகிறாய். அந்த நம்பிக்கை அது ஒரு பொய். அப்போ உண்மையானது எது?
உண்மை என்பது அன்பு, அமைதி, எல்லையற்ற ஆனந்தம். ஆனா உலகம் குழப்பமா தெரியுதே. ஆமா, இது மாயை எனப்படும் உலகளாவிய தன்மயக்கத்தால் ஏற்படுகிறது. இந்த தன்மயக்கம் என்ன செய்யுது? இந்த தன்மயக்கம் நீ ஒரு தனிப்பட்ட மனிதன் என்றும் உனக்கென ஒரு வாழ்க்கை இருப்பதாகவும் நம்ப வைக்கிறது. இதிலிருந்து விடுபட முடியாதா? எதையும் மாற்ற முடியாது. நீ செய்யக்கூடிய ஒரே விஷயம் விழித்துக் கொள்வதுதான். விழித்துக் கொண்டவன், அதாவது ஞானமுள்ளவன் எப்படி இருப்பான்? ஞானமுள்ளவன் எதையும் மாற்ற விரும்புவதில்லை. அவன் அமைதியாகிறான், பொறுமையாக இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? தன் எண்ணங்களையும் செயல்களையும் கவனிக்கிறான். கோபம், பொறாமை, மனச்சோர்வு ஆகியவற்றை உற்று நோக்குகிறான். அப்படி நோக்கும்போது என்ன நடக்குது? இது நான் அல்ல, இது தன்மயக்கம், இது பொய் என்று மெல்ல மெல்ல உணர்கிறான். அந்த உணர்தல் எதற்கு இட்டுச் செல்லும்? தன் நிலைக்கு அவன் எதிர்வினை ஆற்றுவதில்லை. எந்த அளவிற்கு எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறானோ அந்த அளவிற்கு அவன் சுதந்திரம் அடைகிறான். இந்த அமைதி எங்கிருந்து வருது? மனம் இதயத்தில் ஓய்வெடுக்கும்போது அமைதியும் நல்லிணக்கமும் தூய இருப்பும் இருக்கிறது. மனம் வெளியே போனா? மனம் உன்னை விட்டு வெளியே செல்லும்போது அது ஒப்பிடத் தொடங்குகிறது, தீர்ப்பிடத் தொடங்குகிறது, புண்பட்டதாக உணர்கிறது. அங்கே அமைதி இல்லை. அப்போ நான் எங்க ஆரம்பிக்கணும்? நீ இப்போது இருக்கும் இடமே உனக்கு சரியான இடம். இதுவே ஆரம்பம். ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது நான் என்ன செய்யணும்? அது நல்லதோ கெட்டதோ அமைதியாக இருந்து இது யாருக்கு வந்தது என்று கேள். இந்த கேள்வி என்ன செய்யும்? உடல் மனம்தான் அனுபவத்தை கடந்து செல்கிறது, நீ அல்ல என்பதை நீ உணரத் தொடங்குவாய். இந்த புரிதலோட பலன் எந்த? கவலைப்பட ஒன்றுமில்லை, பயப்பட ஒன்றுமில்லை, உன்னை எதுவும் பாதிக்க முடியாது. எப்படி இது சாத்தியம்? ஏனென்றால் நீ உன் உடல் அல்ல, நீ உன் மனம் அல்ல. இன்னும் ஆழமாக போனால் இன்னும் ஆழமாகச் செல்லும்போது உடலும் மனமும் உதிர்ந்து விடுகின்றன. அது ஒரு சூன்யமான நிலையா? உடலும் மனமும் இல்லை என்பதை நீ உணர்வாய், அனுபவிப்பாய். ஆனாலும் நீ இருக்கிறாய். அந்த நான் என்பது என்ன? நீ முழுமையான உண்மை பொருளாக, உணர்வாக இருக்கிறாய். அப்போ இந்த பயணத்தோட முடிவு? நீ அமைதியை கண்டடைந்து விட்டாய். அது எப்போதும் நீயாகவே இருந்தது. அப்போ நான் புதிதா எதையும் கண்டுபிடிக்கலையா? நீ உண்மையில் எதையும் புதிதாக கண்டுபிடிக்கவில்லை. நீ நீயாகவே ஆகிவிட்டாய். இந்த நொடி மெதுவாக திறந்து கொண்டிருக்கிறது. மூச்சு தன் ஓட்டத்தில் நகர்கிறது. உடல் இங்கு அமைதியாக இருக்கிறது. எண்ணங்கள் வானில் மேகங்கள் போல தோன்றி கரைகின்றன. உணர்வுகள் அலைகள் போல வருகின்றன, போகின்றன. இவை அனைத்தையும் மெதுவாக உணர்கிற ஒரு வெளி இங்கே இருக்கிறது. அந்த வெளி எதையும் பிடிக்கவில்லை, எதையும் விலக்கவில்லை. அது இருப்பது போல இருக்கிறது. இந்த அமைதியில் ஒரு தெளிவு மெதுவாக விரிகிறது. சொற்களில்லாத ஒரு புரிதல். இப்போது இந்த நொடி தானாகவே பூரணமாக இருக்கிறது.